கங்குவா திரைப்படத்தோட ட்ரெய்லரை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த ட்ரெய்லரில் நிறைய ஹிடன் டீட்டெயில்ஸ் இருக்கிறது. முக்கியமாக 2 இனங்களுக்கு நடுவில் சண்டை அப்படின்னா நாம் எல்லாருமே ப்ரொஜெக்ட் பண்ணி நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அது படத்தோட கதை கிடையாது. அந்த 2 இனங்களை தாண்டி இன்னொரு கூட்டம் அந்த 2 இனங்களையும் அழிக்க வருகிறது. எதுக்காக அழிக்க வருகிறது அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம். இதை பற்றி பேசணும்னா நாம் இந்த டைமில் இருக்கக்கூடாது. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி போகணும். பிரிட்டிஷ் உலகத்தையே ஆண்டு கொண்டு இருந்த சமயத்தில் இந்த ஒரு கதை நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. உண்மையாலுமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது படிக்கும்போதே. அதாவது பிரிட்டிஷ் ஆழ்ந்து கொண்டு இருக்கும்போது நிறைய தீவுகள் கண்டுபிடிக்க முடியாத தீவுகள் இருக்கிறது. அதில் ஒன்று தான் கங்குவா ஆப்பிரிக்கா தீவு. இந்த தீவில் தான் இந்த ஒரு கதை கம்ப்ளீட்டாக நகர்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தீவில் நிறைய மிருகங்கள் அதிகமாக இருக்கும். முக்கியமாக ட்ரைபல் பீப்புள் இந்த தீவில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ட்ரைபல் பீப்புள்னால் இப்போ காட்டுவாசிகள் அப்படின்னு சொல்ல வேண்டும். இவங்க இந்த தீவில் மட்டும்தான் வாழ முடியும். இவங்களை வேறு ஏதாவது கண்ட்ரிக்கு கூப்பிட்டு போனால் இல்லை வேறு ஏதாவது இடத்துக்கு கூப்பிட்டு போனால் அந்த இடத்துல இவங்களால வாழவே இந்த தீவுக்குள்ளே 2 இனங்களாக சண்டை போட்டு கொண்டு இருக்காங்க. ஒன்று யானை இனம், இன்னொன்று மான் இனம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ரெண்டுமே இனம் கிடையாது. யானைனா தனியாக அவங்க அந்த இனத்துக்கு ஒரு சின்னம். அதே மாதிரி இந்த சைடு பாபியா அவர்களோட பாபியா அவர்களோட இனத்துக்கு ஒரு மான் தான் சின்னமாக வச்சிருக்காங்க. இதை ரிசம்பிள் படுத்துகிற விதமாக எல்லா இடத்துலையும் சூர்யா அவர்களோட போர்ஷனை காமிக்கும் போதும் சரி, அந்த சூர்யா அவர்களோட கேங் காமிக்கும் போதும் சரி, சுற்றி யானை தண்டங்கள் அதிகமாக இருக்கிறது. யானைக்கு சம்பந்தமான எல்லா விஷயங்களும் அவர் காமிக்கும் போது சுற்றி இருக்கிறது. முக்கியமாக சூர்யா அவர்கள் கழுத்தில் போட்டிருக்கும் மாலை, அவங்க தலையில் வச்சிருக்க கொம்பு எல்லாத்தையும் பார்க்கும்போது அந்த யானை சிம்பிள் அழகாக கங்குவாவில் சூர்யாவுக்கு காமிச்சிருக்காங்க. முக்கியமாக அந்த யானை தந்தங்களை தன்னோட கையில் க்ளவுஸ் மாதிரி மாற்றிக்கிட்டு அதை வச்சு தான் ஃபைட் பண்ணுற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. அதனால் யானை தந்தங்களுக்கு கங்குவா இனம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு இனமாக இருக்கிறது. இந்த சைடு பார்த்தா இதை கம்ப்ளீட்டாக அப்படியே இருக்குது பாபி அவர்களோட இனத்தை. இந்த இனத்தில் யானை சம்மந்தமாக எந்த பொருட்களும் அந்த ஒரு சைடில் காமிக்கும் போது கிடையாது. ஈவன் அவங்க கழுத்தில் போட்டிருக்க மாலையும் சரி, இல்லை கையில் வச்சிருக்க விஷயங்களும் சரி, எதுலேயுமே யானை சம்மந்தமாக கிடையாது. ஆனால் மற்ற விஷயங்கள் இருக்குது. அதாவது சின்ன சின்ன எலும்புகளை அவங்க கழுத்தில் போட்டிருக்காங்க. அதை நல்லா ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தெரிகிறது அது மானோட எலும்புகள். ஸோ மான் அந்த இடத்துல அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ யானையும் சரி மானும் சரி ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான இனம். இப்போ இருந்து அப்போ வரைக்குமே ரெண்டுமே ரொம்ப காஸ்ட்லியான இனம். அப்படி சொல்லி மக்கள் கவர்மெண்ட் இந்த ரெண்டுத்தையும் வேட்டையாடக்கூடாது அப்படி சொல்லி ஒரு உறுதியாக இருக்கிறது. இந்த 2 இனத்தையும் ரொம்ப டிஃபர் பண்ணி காமிப்பதற்காக இன்னும் சூப்பராக சிறுத்தை சிவா அவர்கள் சில விஷயங்களை வச்சிருக்காங்க. அதாவது சூர்யா அவர்களோட நெத்தியில் ரெட் கலரில் பிளாக் கலரில் ஒரு விஷயத்தை போட்டிருப்பாங்க, கோடு மாதிரி. அது நெத்திக்கு நேராக இருக்கும். ஆனால் பாபி அவர்களோட நெத்தியில் பார்க்கும்போது அது வேறு மாதிரி இருக்கும். ரெட் கலரில் கோடு மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த 2 இனத்தையும் டிஃபர் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 இனத்துக்கும் என்ன பிரச்சனைனா, இந்த 2 இனத்தில் இவங்களுக்கு யானை தந்தங்கள் தேவைப்படுகிறது. அதே மாதிரி இவங்களுக்கு மான் 2 கம்யூனிட்டி பீப்புளும் சண்டை போடுறாங்க. ஆனால் இதுதான் படத்தோட கதையாக கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இது படத்தோட கதையோட கருவு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். படத்தோட கதையை இனிமே தான் ஆரம்பிக்கிறது. நாம் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி தான் படத்தோட கதை நகர்கிறது. அப்போ தீவுகள் பல தீவுகள் கண்டறிய முடியாத தீவுகளாக இருந்திருக்கிறது. அந்த தீவுகள் தான் இந்த மாதிரி மக்கள் ட்ரைபல் பீப்புள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு இனம் இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு தீவு இருக்கிறது. இந்த தீவில் மானும் அதிகமாக இருக்கிறது, அதே சமயம் யானையும் அதிகமாக இருக்கிறது. யானை தந்தங்கள் கொத்தி கிடைக்கிறது. உலகத்தில் இல்லாத யானை தந்தங்கள் எந்த ஒரு இனத்தில் இருக்கிறது, தீவில் இருக்குது. அதே மாதிரி மான் சம்பந்தமான இனங்கள் பல மிருகங்கள் இருக்கிறது. இந்த தீவை நாம் ஆக்கிரமித்து கொண்டால் பல கோடி ரூபாய் நம்ம இதனால் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானுக்கு வராங்க. அப்போ தான் அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த இனத்தை அழிப்பதற்காக கடல் வழியாக வராங்க. அதையும் கிளியராக காமிச்சிருப்பாங்க. டைரெக்டாக இந்த இனத்தை அழிக்க முடியாது. ஏன்னா இந்த இனத்தை டைரெக்டாக அழிக்கும் போது கங்குவா அவர்களோட டீம் பக்காவாக கம்ப்ளீட்டாக அந்த ஒரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை அழிச்சிடும். அந்த அளவுக்கு கங்குவாவோட டீம் பயங்கரமாக இருக்கும். அதனால் அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு பொற்காசுகள் கொடுத்து யானை தந்தங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிறாங்க. மக்கள்கிட்ட இருந்தால் அது பொற்காசுகள் மட்டும் கிடையாமல் உங்களோட குடும்பத்துக்கு நாங்கள் பொற்காசுகள் தரோம், உங்களோட யானை தந்தங்களை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவங்க கிட்ட இருக்க யானை தந்தங்களை கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த தீவில் இருக்க மக்களுக்கு யானை தந்தங்களை விட பொற்காசுகள் ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்தது. இந்த ஒரு விஷயம் சூர்யாவுக்கு தெரிய வருகிறது.
அப்போ தான் சூர்யா அவர்கள் ஏனை தந்தங்கள் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வராங்க. அதே மாதிரி வந்து இந்த ஒரு விஷயத்த அந்த சைடு இருக்க பாபி டீம் வந்து சுத்தமாக புரிஞ்சிக்காம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இவங்களை வந்து அவங்க 2 பேரும் வந்து அடிச்சுக்கிட்டு பலம் வந்து கம்மியாகிக்கொண்டே இருக்குது. அப்போ தான் வந்து சூர்யா அவர்கள் நமக்குள்ளே எதுக்கு பிரச்சனை, உன்னோட ரத்தமும் ரெட்டு தான் என்னோட ரத்தமும் ரெட்டு தான், ஸோ நாம் தான் போராடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து சூர்யா அவர்கள் அந்த ஒரு டைலாக் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இந்த ஒரு கப்பல் ஷாட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஷாட். அதாவது வந்து கையில் இருக்க $2-3 வந்து எடுத்து வந்து கீழே வந்து போடுவாங்க. அதை வந்து வாங்குறது வந்து கங்குவாவோட டீமில் இருக்க ஒருத்தர் வந்து வாங்குவாங்க. அதுக்கு அடுத்த ஷாட்டே ரொம்ப ரொம்ப தெளிவாக வந்து ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும், ஏனை தந்தங்களை பழைய தந்தங்களை வந்து அப்படியே வந்து இழுத்துக்கிட்டு போவாங்க. அது மட்டும் கிடையாமல் தண்ணியில் வந்து வெறும் அந்த கைகள் வந்து மிதக்கும். அதை நோட் பண்ணி பார்க்கும்போது வந்து இதுக்கு முன்பு வந்து ஏனை தந்தங்களை வந்து தன்னோட கைகளில் வந்து கங்குவா டீம் வந்து க்ளவுஸாக வந்து வச்சுருப்பாங்க. அப்போ தான் வந்து இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அந்த ஏனை தந்தங்களை க்ளவுஸாக வச்சுருக்கவங்களோட கைகள்லாம் வெட்டி கைகள்லாம் கீழே போட்டு தான் அந்த ஏனை தந்தங்களை மட்டும் எடுத்துக்கிற மாதிரி வந்து காட்சிகள் வந்து இந்த படத்தில் இருக்க போகிறது. அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து பாபி, அதாவது சூர்யா அவர்களோட ஃபஸ்ட்டு வில்லன் வந்து ஈஸியாக வந்து இறந்து போயிடுறாங்க. அந்த இனத்தையும் வந்து சூர்யா அவர்கள் காக்கிற மாதிரி வந்து சில சீன்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் கிட்ட இருந்து எப்படி வந்து சூர்யா அவர்கள் தன்னோட இனத்தை வந்து காப்பாற்றுறாங்க, ஏனை இனத்தை வந்து காப்பாற்றுறாங்க, ஸோ அந்த தீவை வந்து காப்பாற்றுறாங்க. அதுதான் வந்து படத்தோட மீதி கடையாக இருக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஒரு ட்ரைலர் எண்டில் வந்து ஒரு ஒயிட் கலர் குதிரை வர மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனால் எல்லாரும் சொல்கிற விஷயம் வந்து இது வந்து கார்த்திக் அவர்களுடைய என்ட்ரி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆமாம், இது கார்த்திக் அவர்களோட என்ட்ரி தான். ஆனால் அவர் ஒயிட் குதிரையில் வரும்போது தான் வந்து சில விஷயங்கள் வந்து இடிக்கிறது. ஸோ ஒயிட் குதிரை வந்து கங்குவாவோட இந்த டீம்லும் கிடையாது, அந்த டீம்லும் கிடையாது. இது புது இன வகையான ஒரு குதிரை மாதிரி இருக்கிறது. அதாவது இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா கங்குவா டீம்லேருந்து யானை தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பலமாக இருந்துச்சு, வாகனமாகவும் இருந்துச்சு. இந்த சைடு போட்டால் மானு, அதுக்கப்புறமா நரி, இதுதான் வந்து பாபியோட டீமோட இருந்துச்சு. ஆனால் குதிரையை வந்து எந்த இடத்துலையுமே பயன்படுத்தலை. கங்குவா டீம் கூட வந்து பிளாக் கலர் குதிரையும் அதுக்கப்புறமா எருமை மாற்றுகள் தான் பயன்படுத்தினாங்க. ஆனால் ஒரு ஒயிட் கலர் இனத்தோட தலைவன் வந்து கார்த்திக் அவர்களாக இருக்க இந்த படத்தில் வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயமா நான் கண்டுபிடிச்ச விஷயம். நீங்கள் ஏதாவது புதுசாக கண்டுபிடி கங்குவா திரைப்படத்தோட ட்ரைலரை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த ட்ரைலரில் நிறைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கிறது. முக்கியமாக 2 இனங்களுக்கு நடுவில் சண்டை அப்படின்னா நாம் எல்லாருமே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அது படத்தோட கதை கிடையாது. அந்த 2 இனங்களை தாண்டி ஒரு கூட்டம் வந்து அந்த 2 இனங்களையும் வந்து அழிக்க வருகிறது. எதுக்காக அழிக்க வருகிறது அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம். இதை பற்றி பேசணும்னா நாம் வந்து இந்த டைமில் வந்து இருக்கக்கூடாது, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து போகணும். பிரிட்டிஷ் வந்து உலகத்தையே வந்து ஆண்டு கொண்டு இருந்த சமயத்தில் வந்து இந்த ஒரு கதை வந்து நடக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. உண்மையாலுமே வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது படிக்கும்போதே. அதாவது பிரிட்டிஷ் ஆழ்ந்து கொண்டு இருக்கும்போது நிறைய தீவுகள் வந்து கண்டுபிடிக்க முடியாத தீவுகள் வந்து இருக்கிறது. அதில் ஒன்று தான் கங்குவா ஆஃப்ரிக்கா தீவு. இந்த தீவில் தான் வந்து இந்த ஒரு கதை வந்து கம்ப்ளீட்டாக நகர்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தீவில் வந்து நிறைய மிருகங்கள் வந்து அதிகமாக இருக்கும். முக்கியமாக வந்து ட்ரைபல் பீப்புள் வந்து இந்த தீவில் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ட்ரைபல் பீப்புள்னால் இப்போ வந்து காட்டுவாசிகள் அப்படின்னு சொல்ல வேண்டும். இவங்க வந்து இந்த தீவில் மட்டும்தான் வாழ முடியும். இவங்களை வந்து வேறு ஏதாவது கண்ட்ரிக்கு கூப்பிட்டு போனால் இல்லை வந்து வேறு ஏதாவது இடத்துக்கு கூப்பிட்டு போனால் அந்த இடத்துல வந்து இவங்களால் வாழவே இந்த தீவுக்குள்ளே வந்து 2 இனங்களாக சண்டை போட்டு கொண்டு இருக்காங்க. ஒன்று வந்து யானை இனம், இன்னொன்று வந்து மான் இனம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த 2மே இந்த இனம் கிடையாது. யானைனா தனியாக அவங்க அந்த இனத்துக்கு ஒரு சின்னம். அதே மாதிரி வந்து இந்த சைடு வந்து பாபி அவர்களோட இனத்துக்கு வந்து ஒரு மான் தான் வந்து சின்னமாக வந்து வச்சுருக்காங்க. இதை வந்து ரிசம்பிள் படுத்துகிற விதமாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து சூர்யா அவர்களோட போர்ஷனை காமிக்கும் போதும் சரி, அந்த சூர்யா அவர்களோட கேங்கை வந்து காமிக்கும் போதும் சரி, சுற்றி வந்து யானை தண்டங்கள் வந்து அதிகமாக இருக்கிறது. யானைக்கு சம்பந்தமான எல்லா விஷயங்களும் வந்து அவர் காமிக்கும்போது சுற்றி இருக்கிறது. முக்கியமாக சூர்யா அவர்கள் கழுத்தில் போட்டிருக்கும் மாலை, அவங்க தலையில் வச்சிருக்க கொம்பு எல்லாத்தையும் பார்க்கும்போது வந்து அந்த யானை சிம்பிள் வந்து அழகாக வந்து கங்குவாவில் வந்து சூர்யாவுக்கு வந்து காமிச்சிருக்காங்க. முக்கியமாக அந்த யானை தந்தங்களை தன்னோட கையில் க்ளவுஸ் மாதிரி மாற்றிக்கிட்டு அதை வச்சு தான் ஃபைட் பண்ணுற மாதிரியும் வந்து காமிச்சிருக்காங்க. அதனால் யானை தந்தங்களுக்கு வந்து கங்குவா இனம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு இனமாக இருக்கிறது. இந்த சைடு பார்த்தா இதை வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே வந்து இருக்குது பாபி அவர்களோட இனத்தை. இந்த இனத்தில் வந்து யானை சம்மந்தமாக எந்த பொருட்களும் வந்து அந்த ஒரு சைடில் வந்து காமிக்கும் போது கிடையாது. ஈவன் வந்து அவங்க கழுத்தில் போட்டிருக்க மாலையும் சரி, இல்லை கையில் வச்சிருக்க விஷயங்களும் சரி, எதுலேயுமே வந்து ஏனை சம்மந்தமாக கிடையாது. ஆனால் மற்ற விஷயங்கள் இருக்குது. அதாவது சின்ன எலும்புகளை வந்து அவங்க கழுத்தில் வந்து போட்டிருக்காங்க. அதை நல்லா ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தெரிகிறது அது வந்து மானோட எலும்புகள். ஸோ மான் வந்து அந்த இடத்துல வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ யானையும் சரி மானும் சரி ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான இனம். இப்போ இருந்து அப்போ வரைக்குமே வந்து 2மே வந்து ரொம்ப காஸ்ட்லியான இனம். அப்படி சொல்லி மக்கள் கவர்மெண்ட் வந்து இந்த 2த்தையும் வந்து வேட்டையாடக்கூடாது அப்படி சொல்லி ஒரு உறுதியாக இருக்கிறது.
இந்த 2 இனத்தையும் வந்து ரொம்ப டிஃபர் பண்ணி காமிப்பதற்காக இன்னும் சூப்பராக சிறுத்தை சிவா அவர்கள் சில விஷயங்களை வந்து வச்சுருக்காங்க. அதாவது சூர்யா அவர்களோட நெத்தியில் வந்து ரெட் கலரில் வந்து பிளாக் கலரில் வந்து ஒரு விஷயத்தை வந்து போட்டிருப்பாங்க, ஒரு கோடு மாதிரி. அது வந்து நெத்திக்கு நேராக வந்து இருக்கும். ஆனால் வந்து பாபி அவர்களோட நெத்தியில் பார்க்கும்போது அது வந்து வேறு மாதிரி இருக்கும், ரெட் கலரில் கோடு மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. இந்த 2 இனத்தையும் டிஃபர் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 இனத்துக்கும் என்ன பிரச்சனைனா, இந்த 2 இனத்தில் வந்து இவங்களுக்கு வந்து யானை தந்தங்கள் வந்து தேவைப்படுகிறது. அதே மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து மான் வந்து 2 கம்யூனிட்டி பீப்புளும் வந்து சண்டை போடுறாங்க. ஆனால் இதுதான் படத்தோட கதையாக கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இது வந்து படத்தோட கதையோட கருவு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். படத்தோட கதையை வந்து இனிமே தான் ஆரம்பிக்கிறது. நாம் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி தான் படத்தோட கதை வந்து நகர்கிறது. அப்போ தீவுகள் வந்து பல தீவுகள் கண்டறிய முடியாத தீவுகளாக இருந்திருக்கிறது. அந்த தீவுகள் தான் வந்து இந்த மாதிரி மக்கள் வந்து ட்ரைபல் பீப்புள் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ தான் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு இனம் வந்து இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு தீவு வந்து இருக்கிறது, இந்த தீவில் வந்து மானும் அதிகமாக இருக்கிறது, அதே சமயம் யானையும் அதிகமாக இருக்கிறது, யானை தந்தங்கள் கொத்தி கிடைக்கிறது. உலகத்தில் இல்லாத யானை தந்தங்கள் எந்த ஒரு இனத்தில் வந்து இருக்கிறது, தீவில் இருக்குது. அதே மாதிரி மான் சம்பந்தமான இனங்கள் வந்து பல மிருகங்கள் வந்து இருக்கிறது. இந்த தீவை நாம் ஆக்கிரமித்து கொண்டால் பல கோடி ரூபாய் நம்ம இதனால் வந்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானுக்கு வந்து வராங்க. அப்போ தான் வந்து அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இந்த இனத்தை வந்து அழிப்பதற்காக கடல் வழியாக வந்து வராங்க. அதையும் வந்து கிளியராக வந்து காமிச்சிருப்பாங்க. டைரெக்டாக இந்த இனத்தை அழிக்க முடியாது. ஏன்னா வந்து இந்த இனத்தை டைரெக்டாக அழிக்கும் போது வந்து கங்குவா அவர்களோட டீம் வந்து பக்காவாக கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஒரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை அழிச்சிடும். அந்த அளவுக்கு வந்து கங்குவாவோட டீம் வந்து பயங்கரமாக வந்து இருக்கும். அதனால் அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து பொற்காசுகள் கொடுத்து ஏனைய தந்தங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிறாங்க. மக்கள்கிட்ட இருந்தால் அது பொற்காசுகள் மட்டும் கிடையாமல் உங்களோட குடும்பத்துக்கு நாங்கள் பொற்காசுகள் தரோம், உங்களோட ஏனை தந்தங்களை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து அவங்க கிட்ட இருக்க ஏனை தந்தங்களை வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த தீவில் இருக்க மக்களுக்கு வந்து ஏனை தந்தங்களை விட வந்து பொற்காசுகள் ரொம்ப ரொம்ப பெருசாக வந்து இருந்தது. இந்த ஒரு விஷயம் வந்து சூர்யாவுக்கு தெரிய வருகிறது. அப்போ தான் சூர்யா அவர்கள் ஏனை தந்தங்கள் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வராங்க. அதே மாதிரி வந்து இந்த ஒரு விஷயத்தை அந்த சைடு இருக்க பாபி டீம் வந்து சுத்தமாக புரிஞ்சிக்காமல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இவங்களை வந்து அவங்க 2 பேரும் வந்து அடிச்சுக்கிட்டு பலம் வந்து கம்மியாகிக்கொண்டே இருக்குது. அப்போ தான் வந்து சூர்யா அவர்கள் நமக்குள்ளே எதுக்கு பிரச்சனை, உன்னோட ரத்தமும் ரெட்டு தான், என்னோட ரத்தமும் ரெட்டு தான், ஸோ நாம் தான் போராடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து சூர்யா அவர்கள் அந்த ஒரு டைலாக் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இந்த ஒரு கப்பல் ஷாட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஷாட். அதாவது வந்து கையில் இருக்க $2-3 வந்து எடுத்து வந்து கீழே வந்து போடுவாங்க. அதை வந்து வாங்குறது வந்து கங்குவாவோட டீமில் இருக்க ஒருத்தர் வந்து வாங்குவாங்க. அதுக்கு அடுத்த ஷாட்டே ரொம்ப ரொம்ப தெளிவாக வந்து ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும், ஏனை தந்தங்களை பழைய தந்தங்களை வந்து அப்படியே வந்து இழுத்துக்கிட்டு போவாங்க. அது மட்டும் கிடையாமல் தண்ணியில் வந்து வெறும் அந்த கைகள் வந்து மிதக்கும். அதை நோட் பண்ணி பார்க்கும்போது வந்து இதுக்கு முன்பு வந்து ஏனை தந்தங்களை வந்து தன்னோட கைகளில் வந்து கங்குவா டீம் வந்து க்ளவுஸாக வந்து வச்சுருப்பாங்க. அப்போ தான் வந்து இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அந்த ஏனை தந்தங்களை க்ளவுஸாக வச்சுருக்கவங்களோட கைகள்லாம் வெட்டி கைகள்லாம் கீழே போட்டு தான் அந்த ஏனை தந்தங்களை மட்டும் எடுத்துக்கிற மாதிரி வந்து காட்சிகள் வந்து இந்த படத்தில் இருக்க போகிறது. அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து பாபி, அதாவது சூர்யா அவர்களோட ஃபஸ்ட்டு வில்லன் வந்து ஈஸியாக வந்து இறந்து போயிடுறாங்க. அந்த இனத்தையும் வந்து சூர்யா அவர்கள் காக்கிற மாதிரி வந்து சில சீன்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் கிட்ட இருந்து எப்படி வந்து சூர்யா அவர்கள் தன்னோட இனத்தை வந்து காப்பாற்றுறாங்க, ஏனை இனத்தை வந்து காப்பாற்றுறாங்க, ஸோ அந்த தீவை வந்து காப்பாற்றுறாங்க. அதுதான் வந்து படத்தோட மீதி கடையாக இருக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஒரு ட்ரைலர் எண்டில் வந்து ஒரு ஒயிட் கலர் குதிரை வர மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனால் எல்லாரும் சொல்கிற விஷயம் வந்து இது வந்து கார்த்திக் அவர்களுடைய என்ட்ரி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆமாம், இது கார்த்திக் அவர்களோட என்ட்ரி தான். ஆனால் அவர் ஒயிட் குதிரையில் வரும்போது தான் வந்து சில விஷயங்கள் வந்து இருக்கிறது. ஸோ ஒயிட் குதிரை வந்து கங்குவாவோட இந்த டீம்லும் கிடையாது, அந்த டீம்லும் கிடையாது. இது புது இன வகையான ஒரு குதிரை மாதிரி இருக்கிறது. அதாவது இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, கங்குவா டீம்லேருந்து யானை தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பலமாக இருந்துச்சு, வாகனமாகவும் இருந்துச்சு. இந்த சைடு போட்டால் மானு, அதுக்கப்புறமா நரி, இதுதான் வந்து பாபியோட டீமோட இருந்துச்சு. ஆனால் குதிரையை வந்து எந்த இடத்துலையுமே பயன்படுத்தலை. கங்குவா டீம் கூட வந்து பிளாக் கலர் குதிரையும் அதுக்கப்புறமா எருமை மாற்றுகள் தான் பயன்படுத்தாங்க. ஆனால் ஒரு ஒயிட் கலர் இனத்தோட தலைவன் வந்து கார்த்திக் அவர்களாக இருக்க இந்த படத்தில் வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயமா நான் கண்டுபிடிச்ச விஷயம். நீங்கள் ஏதாவது புதுசாக கண்டுபிடிச்சிங்களா அப்படிங்கிற விஷயத்த